வெற்றிகரமாக 10 ரூபா சம்பாதிக்க கொடு வாழணும் போகணுங்கிறது உனக்கு இந்த நினைவு வந்து 10 மாதம் ஆகுது. 10 மாதம் 10 8 9 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கேன். அதுக்கு முன்னெல்லாம் பணம் கஷ்டங்காது வராது. இப்போ காசு பண்ணுறவங்க கோணம் சனங்க எல்லாம் மதிப்பு மரியாதை எல்லாம் வந்துடுச்சு. எல்லாம் வந்துடுச்சு. நீ ஜெயிப்ப, ஜெயிக்க வைப்பான். ஜெயிச்சிரோம்ல யாரு யாரு ஜெயிக்க வைப்பாங்க? யாரு? இது எலெக்ஷன் நினைக்கிறேன்ல, எலெக்ஷன்ல ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு இருக்கான். முடியாது ஒத்துக்கிறேன். இல்லைப்பா ஜெயிப்ப கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு ஆள் இருக்கணும். அந்த கடையில் ஆள் நிறைய சேர்ந்துருச்சு. எந்த கடையில்? எதுப்பான கடையில் பழைய நம்பர் இருக்கு, நிறைய ஆள் சேருது. இது பொம்பளைங்களாவது சேருது. நம்மளுக்கு சேராதா? நமக்கு சேர்றது ஆம்பளைங்க சேர்ந்தாதான் எனக்கு. பொம்பளைங்க ஓட்டு தான் அதிகமாக இருக்கு. பொம்பளைங்க ஓட்டு தான் போடுறனுச்சு எல்லாம் மக்கள் சொல்லுவாள். செயல் இல்லை. பசங்க ஓட்டு வருமா பாரு. பசங்க ஓட்டு வந்துடும். எத்தனை ஓட்டில் ஜெயிப்பேன் அதான் தெரியுமா? 2 ஓடு வந்தாலும் போதும் எனக்கு. நிறைய 2 ஓட்டில் ஜெயிச்சிருவான். லீடிங்கு. கல்யாணம் எதாவது பாரு. கல்யாணம் ஆகுமா? எப்படி? அதெல்லாம் ஆகுண்டா. சித்திரை போய் வைக்க ஆவணி மாதம். ஆவணி இன்னும் எத்தனை மாதம் இருக்கு? சித்திரை வைகாசி இருக்கு. வைகாசி ஆனி இல்லைன்னா ஆடி போனால் ஆவணி நம்பர் ஆகிட்டு தானே கல்யாணம் பண்ணோம். இன்னும் வருகிறாங்க. அண்ணன் தம்பியில் எத்தனை பேருக்கு வந்தீங்கன்னா 4 பேர் எல்லாம் இருக்குங்களா என்ன? புரியல. ஒரு அப்பனுக்கு பிறந்தோம் 4-5 பேர் ஆகுமாடா? ஆமாம். பிறந்தானா பக்கத்தில் 20 இந்தாண்டா 20 இந்தாண்டா 20 இப்போ வந்து அதில் ஒருத்தனுக்காவது அம்சம் இருக்கணும்னு இருக்கு. அதில் அது யாரு பேர் என்ன? பேர் இல்லாமடா தெரியும். ஆக்டர் வாசு. எந்த படத்தோட ஆக்டரு? படம் வந்து அக்னி குண்டுன்ற கண்டேன் படம் வருது. மூவி நடிச்சிருக்கோம் தெரியுமா? மூவி படம் ஒன்று நடிச்சிருக்கான். என்ன ரிலீஸ் எதில் நடிச்சிருக்கேன் சொன்னாங்களா? சொன்னாங்களா? பேசிட்டாங்க. யாரும் நடிச்சிருக்காங்க. உனக்கு வந்து ரீச் ஆயிருக்கா? அண்ணா யாரு வலிக்கு ஒருத்தன் நடிச்சிருக்காங்க. நம்ம காலனி ஆளு பேருக்கு ஒருத்தன் நடிச்சு தெரியல என்னன்னு. அது நடிச்சு 2 வருஷம் ஆகும். கல்யாணம் இப்போ குழந்தை எத்தனை இருக்கும் பாரு. ஏன்னோ தலையா வலிக்கிறேன். நான் போறேன். என்ன சொல்லுங்க? குழந்தை இருக்கு வகுத்துல. நீங்களும் வாங்க, உங்களையும் வச்சு பண்றோம். ஜோக்கு பண்றோமா? எத்தனை குழந்தை இருக்கணும்னா இப்படியே வயிற்றுல ஆண்டவே கல்யாணமே பண்ணலையே நானே. என்ன நினைச்சிட்டு போறது? நம்ம ஊரா பொண்ணு? நம்ம ஊரா? முகத்துல மூச்ச கஷ்டம் வகுத்துல வந்து புள்ள வந்துட்டான். ஐயோடா அது சொல்ல முகத்துல மூச்சுக்கிட்டு எவனோ பண்ண தப்புக்கு நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? எவனா இது நான் எப்படி இதாக முடியும்? நீ அவன் 4 தடவை 3 தடவை போனா நீ கல்ச்சரல்ல போனா மாட்டிக்கிட்டா ஒன்றாரு. போலியா? அதுக்குதான் உனக்கு கல்யாணம் ஆகுமா நான் கேட்குறேன். அவன் 4 பேர் 5 பேர் இப்படி அனுப்பிச்சு போயிட்டு இருப்பானுவான். கட்டுதான் நீ சொல்றது கட்டு. கடிச்சிட்டா இல்லடா கட்டுடா போடான்ட்டு அவனே போயிட்டு இருப்பான் அவளுக்கிட்ட. புரியுது புரியுது. அவன் உன் கட்டிட்டு ஓடிவிடுவான். ஜாக்கிரதையா இருந்துக்க அகத்து அப்படி இல்லை. அதுதான் இப்போ அகரம் பொண்ணு நம்ம ஊரா இல்லை வெளியூரா பார்த்து சொல்லு. ஒன்றுலாம் வெளியூரில் தான் கொண்டாந்து ஒன்று வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வீணாக போனதாக இருக்கும். நம்ம ஊர்லேயே ஆயா ரொம்ப நல்லவங்க. கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு கிடைக்கும். நம்ம ஊர்லேயே கிடைக்கும். என்ன போதுங்கண்ணா? 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
எத்தனை தெக்கால் தருவா வடக்கால் தருவா? அதான் தென்கிழக்கு. தென்கிழக்கு. தெற்கும் வடக்கும் நடுவில் தென்கிழக்குடா. தென்கிழக்கு. தெற்குக்கும் கிழக்குக்கும் நடுவில். அதான் தெக்கால் தருவா. தெற்கால தெருன்னு சொல்ல முடியாது, கிழக்கு வரும். தென்கிழக்கு. கிழக்கு. கிழக்குன்னா எங்கள் காலனியில் இருக்கு. தெற்கு. இப்போ நம்ம இது கிழக்குனா இது இந்த கார்னர்லாம் இங்கே இந்தமா இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுலையா. நடுவுலையா? கிழக்கு அது ஒரு நம்ம இங்கே கிழக்கு சும்மா இது கிழக்கு. லெவலில் மேற்குன்னு சொல்லுவோம். ஏண்ணா மேற்குன்னா அங்கே காலனி. ஆயா கரெக்டாக சொல்லிட்டீங்க. கிழக்கு தான். கிழக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லலாம். அடிக்கிற ஒரு சைனா வைக்க கிழக்குல சூரியன் மட்டும் தான் இருக்கு. சூரியனா பேர் ஏதாவது க்ளூ கூட பேர் பார்த்து பேர் ஏதாவது பார்த்து என்ன பேர்? பேர் ஏதாவது தெரியுமில்ல நம்ம பொண்ணு பேர் ஏதாவது தெரியுமா? அதான் சூரியன்னு சொல்கிறேன். நிலா உன் பேர் என்னவோ அதுக்கு மத எழுத்து வரும். ராசு என் பேர். அந்த பொண்ணுக்கு மத எழுத்து வரும். அந்த எல்லையில் யார் இருக்கா செக் பண்ணிட்டோம். செக் பண்ணி ரால யாரெல்லாம் இருக்காங்கன்னு போய் செக் பண்ணா. செக் பண்ணிடும். உன் பேர் வரும். ரெண்டாவது எழுத்தாவது வரணும். உங்க அப்பா தான் வைக்கிறாரு. அப்போ பார்த்துக்கோ. ஒன்று ரெண்டு யார் இருக்குன்னு செக் பண்ண பண்ணிடும். குழந்தை எத்தனை இருக்கணும் அதை பார்த்து சொன்னா பெற்றுக்கலாம்டா மனுஷன். பெற்றுக்கலாம். ஆனால் வந்து எத்தனை குழந்தை இருக்கும் நம்மளுக்கு அது உனக்கு தெரியும்ல. அவனுக்கு 2 குழந்தைக்கு மேலே இருக்கு. 2 குழந்தைக்கு மேலே இருக்கு. ஆயாவோட சொத்துல உனக்கு எழுதி வச்சிரும். சொத்து எழுதி வச்சிருவா. அப்படியா இருக்குதுல்ல? ம் சொத்து எழுதி வச்சிரும் நான் சொல்கிறேன். எழுதி வாங்கிடுவானு போட்டுறாங்க. யாருக்கு? உன் சொத்து எழுதி வச்சிருக்காங்க. சொத்து எழுதி வச்சிருக்காங்க. சொத்தை எழுதி தரணும் ஏமாத்திடுவாங்க. எழுதி கொடுத்துறாங்கடா. ஆமாம், அது வந்து கரெக்டாக ஜாக்கிரதை. ஏன்னா என் பேரில் சொத்து இல்லை. ஒன்லி வந்து ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அதான் எழுதி எந்த சொத்தோ அவன் சொத்தை எழுதி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போடுவா. அது போதுண்ணே, எனக்கு சுத்தமாக முடியலண்ணே. பொண்ணு ஏமாத்திட்டு போடுங்கிறியா? அப்போ நம்ம ஊர் தானே, அதை பார்த்துக்கலாம்ல. அடிச்சு வச்சு காலை முடிச்சு போடலாம். போய் முடிச்சு போட்டா என்ன பண்ணுவேன்? அடுத்த முடிஞ்சு போட்டா இந்த வீடியோ எதுக்குறீங்க? வீடியோ தான் அப்பா நல்லபடியா இருக்கு. இந்த ரோடுடா நீனு அந்த பாதி ரோடு வரலையும் வெள்ளை கொடுத்துருக்கான். இந்த வெள்ளை. கேள்வி அது உள்ள போறதுக்காக இது பண்றாங்க. நைட்ல எவனாவது கொண்டு போய் உள்ள குத்திர போறான்னு லூசு மாதிரி பேசுற. இங்க ஏதாவது இந்த மாதிரி டேர்னிங் இருந்தா குத்துருப்பாங்க. இங்க டேர்னிங் அதனால பாதி நம்ம வீடு வரலி அந்த வீடு வரலையும் கொண்டாந்து அந்த நான் சொல்றேன். அதை வச்சு தாண்டா நான் வரேன் நடக்கிறேன் போறேன். இல்லைன்னா மேலே விட்டுருவானு நான் போட சொல்றேன். ஜெயிச்சதானே போடணும். இப்போ மிச்சம் மீன் இந்த இந்தா